தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடுல காதலிக்கிற ஒருத்தன் தான் காதலிக்கிட்ட தனியா பேசணும், ஒரு இடத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடுறான். காதலிக்கிற பையன் தானே கூப்பிடுறான் அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த பொண்ணு கிளம்பி போகுது. யாருமே இல்லாத இடத்துல அந்த காதலிக்கிற பையனும் கூட சேர்ந்த 3 பேரும் அந்த பொண்ணை மிரட்டி பாலியல் வன்புணர்வு செய்யறாங்க. இதுல கொடூரத்துடைய உச்சம் அப்படின்னா, மீதி 3 பேரும் பாலியல் வன்புணர்வு செய்யறத அந்த காதலன் தன்னுடைய போன்ல பதிவு செய்யறான். அந்த செய்தி வெளியே வந்து அவங்கள கைது பண்ணிட்டாங்க, அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. ஒரு பக்கம் கொல்கத்தால ஒரு பொண்ணுக்கு இப்படியான சம்பவம் நடக்குது அப்படின்னா, இன்னொரு பக்கம் நம்ம ஊருக்குள்ள அப்படியான ஒரு சம்பவம் நடந்துகிட்டே இருக்கு. வெளியே தெரிஞ்சு தினம் ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, வெளியவே சொல்ல முடியாம பெண்களுக்கான வன்முறைங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. இங்க நம்ம உணர்ச்சி வசப்பட்டு இந்திய சட்டம் சரியில்லை அப்படின்னு சட்டத்து மேல நம்ம கோவத்தை காட்டுறோம். ஆனா நம்மளுடைய சட்டம் குற்றவாளிகளை பிடிச்சி தண்டனை வாங்கி தரணுங்கிற ரொம்ப தெளிவா இருக்கு. ஆனா